வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தைப்பூசத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் 11 மீனவ கிராம மக்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. புதுச்சேரியில் மதுபான கடையின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் திருடிய நபரை தஞ்சாவூரில் கைது செய்தனர் புதுச்சேரி போலீசார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு உலகமெங்கும் உள்ள தமிழ் கடவுள் முருகன் ஆலயங்களில் முருக பக்தர்களால் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பறவை காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, அழகு குத்துதல் மற்றும் கனரக வாகனங்களில் முருகனை வண்ண மலர்களால் அலங்கரித்து முதுகில் அழகு குத்தி கொண்டு இழுத்தல் போன்றவற்றை செய்து முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மேலும் தைப்பூச விழாவில் பங்கேற்ற 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு திருவக்கரை பகுதியைச் சேர்ந்த TMR ராமச்சந்திரன் அன்னதானம் வழங்கினார். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவ கிராம மக்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற 13 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ளனர். இதில் 3 மீனவர்களுக்கு காயம் ஏற்பட்டு இலங்கையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் காயப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் இலங்கையில் உள்ள தங்களது படகுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற 14ஆம் தேதி சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மதுபான கடையின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் திருடிய நபரை புதுச்சேரி போலீசார் தஞ்சாவூரில் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவர் பாரதி வீதியில் உள்ள ஒரு மதுபான கடையில் காசாளராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் கடந்த 4ஆம் தேதி இரவு அன்று கடையை மூடிவிட்டு சென்றவர் மறுநாள் காலை வந்து பார்த்தபொழுது கடை ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு உள்ளே சென்று பார்த்தபொழுது கல்லாப்பேட்டியில் இருந்த 75,000 ரூபாய் மற்றும் ஒரு துணிப்பையில் வைத்திருந்த 1,25,000 ரூபாய் என 2 லட்சம் ரூபாய் பணம் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் பூட்டை உடைப்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து லட்சுமணன் CCTV காட்சிகளுடன் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள அனைத்து CCTV கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். அதில் 55 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மதுபான கடை மூடுவதற்கு முன்பாக தலையில் சிகப்பு தொப்பி அணிந்து கொண்டு அக்கடைக்கே சென்று மதுபானம் வாங்குவது போல் கடையை முழுவதுமாக நோட்டமிட்டுவிட்டு மது வாங்கி செல்வதும் பின்னர் நள்ளிரவு வரை குப்பை தொட்டிகளில் இருந்து பேப்பர் எடுப்பவர் போல் கையில் தடி, அழுக்கு சாக்குப்பை, தலையில் தொப்பி அணிந்து கொண்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள வீதிகளில் சுற்றி திரிந்துவிட்டு ஆள் நடமாட்டம் குறைந்த பின்பு பாரதி வீதியில் உள்ள அந்த தனியார் மதுபான கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று தான் குப்பை எடுக்க வைத்திருந்த சாக்கு பையில் கல்லா மற்றும் அங்கிருந்த பையில் இருந்து 2 லட்சம் ரூபாய் திருடிச் செல்வது பதிவாகி இருந்ததை அடுத்து அந்த நபரின் CCTV காட்சிகளை வெளியிட்டு போலீசார் விசாரணை செய்ததில் அவர் தஞ்சாவூரை சேர்ந்த மனோகரன் என தெரியவர தஞ்சாவூரில் இருந்த அவரை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அவரிடமிருந்து 1,35,000 ரூபாய் ரொக்க பணம், கடைப்பூட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராட், சாக்கு பை, தொப்பி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் மனோகர் தஞ்சாவூரிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து அறை எடுத்து கூலி வேலை செய்து வந்ததும் அவருக்கு புதுச்சேரியில் மட்டும் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இன்று வரை மதுபான கடைகளை மட்டுமே குறிவைத்து பூட்டை உடைத்து பணம் திருடிச் சென்றதாக 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளையொட்டி கடலூர் சாலையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மீனவர் அமைப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், மீனவ காங்கிரஸ் நிர்வாகிகள், மீனவர்கள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் பரீட்சா பே சர்ச்சா 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி மாணவர்களுடன் உரையாடும் காணொலி காட்சி நிகழ்வில் திரையிடப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியில் சிபிஎஸ்இ தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் தனது பள்ளி பருவகால நினைவுகளை உருக்கமாக பகிர்ந்து கொண்டார். அவர் பேசுகையில், தனது தந்தையின் கவனிப்பால் தான் இத்தனை பதவிகளுக்கு உயர்ந்துள்ளதாகவும், பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். தேர்வு எழுதும் மாணவர்களின் பெற்றோரை விட பிரதமருக்கு தான் அதிக டென்ஷன் எனவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். மேலும் மேடையில் இருந்து கீழே இறங்கி வந்த துணைநிலை ஆளுநர் மாணவர்களிடம் பேசுகையில் தேர்வை பயமின்றி எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌஹான், கல்வித்துறை செயலர் ஜவஹர், இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். காலையில் எழுந்திரிச்சிருந்தவரை நீ படுக்க போற வரைக்கும் நீ என்னென்ன செய்த அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அப்பாவிட்ட சொல்லணும். அதில் அவர் கொஸ்டின் வைப்பார். நீ அந்த சாப்பாட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கடிஞ்ச முருக நீ யார் கூட பேசியிருந்த என்ன பேசியிருந்த கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அந்த டெக்னிக் என்னாச்சுன்னா இட் இஸ் அ திங் டு டெவலப் எ மெமரி பவர். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாரை 25 வருஷம் முன்னாடி யாரை பார்த்தா இருந்தாலும் அவர் பேர் இப்போ கூட ஞாபகம் வச்சிருப்பார். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டென்ஷன், பட் அப்போ கூட அவ்வளோ அக்கறை வச்சு அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரி வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேச உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், நடைபெற்று முடிந்த டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாதது வருத்தம் அளிக்கிறது என்றும், இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியின் போக்கே இந்த தோல்விக்கு காரணம் என்றும் தெரிவித்தார். மேலும் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி சிறைப்பிடிப்பது தொடர்கதையாகி வருகின்றது. ஆனால் மத்திய அரசு இதுகுறித்து கவலைப்படுவதில்லை. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டி தானும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கமும் டெல்லி சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இவ்விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மீனவர்களை உதாசீனப்படுத்துகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மத்திய அரசு புதுச்சேரிக்கு அதிகப்படி நிதி ஒதுக்கி உள்ளது என புதுச்சேரி பற்றி எந்த விவரமும் தெரியாமல் அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை வைத்து பேட்டி அளித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் புதுச்சேரிக்கு வந்தபொழுது புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறினார். ஆனால் புதுச்சேரிக்கு எதுவும் செய்யவில்லை. புதுச்சேரியை மோடி அரசு முற்றிலுமாக புறக்கணிக்கின்றது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசு போதுமான நிதி கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி நிதி பற்றாக்குறையில் தவிப்பதாக கூறுகிறார். மத்திய இணையமைச்சரின் பேச்சு புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பது போல பேசியுள்ளார். அவரது பேச்சை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகளில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி களித்தீர்த்தால் குப்பம், திருபுவனை, திருபுவனை சின்னப்பேட், திருவண்டார்கோவில், சிவன் கோவில் பகுதி,
திருவண்டார்கோவில் புதுநகர் பகுதி, திருபுவனி பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர்பேட் பகுதி, ஆண்டியார்பாளையம், குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரேஷன் கடை ஊழியர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கராத்தே சங்கம் சார்பாக கராத்தே பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை மாநில கராத்தே சங்கம் மற்றும் விக்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளி இணைந்து ஒருநாள் சிறப்பு கராத்தே பயிற்சி முகாமை காலாப்பட்டில் உள்ள தவமணி திருமண நிலையத்தில் நடத்தியது. பயிற்சி முகாமிற்கு சீனியர் கராத்தே பயிற்சியாளர் சென்சாய் செல்வம் தலைமை தாங்கி பயிற்சி அளித்தார். இதில் ஏராளமான காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். நவீன கட்டா மற்றும் சியாய் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. கராத்தே பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு சிறப்பாக பயிற்சி பெற்ற கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு அகில இந்திய கராத்தே சங்க தலைவர் கராத்தே வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சான்றிதழ்கள் மற்றும் பெல்ட் ஆகியவற்றை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர் மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். கூடப்பக்கத்தில் அமைந்துள்ள நிலோத் பாலாம்பிகை உடனுரை நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடனுரை நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் அருள் தரும் சுப்பிரமணியருக்கு தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இன்று காலை சுப்பிரமணிய பெருமானுக்கு பால், தயிர், நறுமண திரவியம் போன்றவற்றால் அபிஷேகம், ஆராதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேல் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, செடல், ஜேசிபி, நெல் அறுக்கும் இயந்திரம், டாடா ஏசி போன்ற வாகனங்களில் செடலிட்டு இழுத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் மதியம் சுமார் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு சுப்பிரமணியருக்கு கும்பம் படைக்கப்பட்டு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதனை கோவில் நிர்வாக அதிகாரி, கூடப்பக்கம் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். திருக்கனூரில் அமைந்துள்ள பிரைனி ப்ளூம்ஸ் சிபிஎஸ்இ சர்வதேச பள்ளியில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருக்கனூரில் அமைந்துள்ள பிரைனி ப்ளூம் சர்வதேச சிபிஎஸ்இ பள்ளியில் 3ஆம் ஆண்டாக மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை கண்காணிப்பாளர் டாட்லா பிபிஎஸும் சர்வதேச கொக்கோ பயிற்சி பயிற்றுனர் பாக்யலட்சுமி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பள்ளியின் தாளாளரும் வழக்கறிஞருமான அருண்குமார் தலைமை வகித்தார். மேலும் நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளரும் வழக்கறிஞருமான அருண்குமார் தலைமை வகித்தார். துணை தாளாளர் திவ்யா முன்னிலை வகித்தார். விழாவின் நிறைவாக பள்ளியின் முதல்வர் ஜெயசித்ரா நன்றியுரையாற்றினார். இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியிலிருந்து சுமார் 1300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முருங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள ராமலிங்க சுவாமிகள் அறக்கட்டளை சார்பாக தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காலஞ்சென்ற அறக்கட்டளையின் நிறுவனர் திருநாவுக்கரசு நினைவாக ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சிவபாரதி, கோவர்தன், நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் தலைவர் சண்முகம் ஆகியோர் தலைமையேற்று நடத்தினர். மேலும் காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நாராயணசாமி, அரியங்கப்பம் தொகுதி முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் சுதாமா, காமராஜ், அருள், ராஜாராமன், கவி, சிவதாசன், பாபு, துரை ஆகியோர் பங்கேற்றனர். தைப்பூசத்தை முன்னிட்டு வேதபுரி சன்மார்க்கம் வள்ளலார் சங்கம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்கம் சங்கம் சார்பில் தை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், லாஸ்பேட்டை அன்பானந்தம், ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன், சிவாலயா இளங்கோவன், தியாகி மகன் புருஷோத்தமன், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ், ஆர்ஜிஎம் சண்முகம், தமிழ்ச்செல்வம், வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, வழக்கறிஞர் ஆறுமுகம், சிவமுருகன், ஆட்டோ முருகன், காவல்துறை சங்கரன், கேட்டரிங் ஜெயந்தி, எம்ஜிஆர் சிவா,
ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன், பிரகாஷ், பத்தர் குமார், சீனு, சேகர் ஐயர், சுஜித் என்ற செந்தில் முருகன், குட்வில் புகழ் என்ற ராமலிங்கம், ஆசாரி தியாகராஜன், முரளிராஜ், சங்கர் உடையார், கோவிந்தன் உடையார், செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன், காலப்பட்டு வெங்கடேசன், உருளையன்பேட்டை முத்துச்சாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை விடுதலை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. முதலியார்பேட்டை விடுதலை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் சாலையில் அமைந்துள்ள சாலை முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து படைக்கப்பட்ட பால் குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து விடுதலை நகரில் அமைந்துள்ள வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் பாடினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் பன்னீர்செல்வம், செயலாளர் கண்ணையன், பொருளாளர் பச்சையப்பன், துணைத் தலைவர் குணசேகரன், துணைச் செயலாளர் கந்தசாமி, துணை பொருளாளர் கல்யாணசுந்தரம் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், மகளிர், இளைஞர்கள் இணைந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8060 ரூபாய். 1 பவுன் 64,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1040 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தைப்பூசத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் 11 மீனவ கிராம மக்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. புதுச்சேரியில் மதுபான கடையின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் திருடிய நபரை தஞ்சாவூரில் கைது செய்தனர் புதுச்சேரி போலீசார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.